மலேசியாவோட பொருளாதார வளர்ச்சியையே 2 நாள்ல ஏத்தி காமிச்ச விஜய். மலேசிய வரலாற்றையே தனி மனுஷனால புரட்டி போட்ட தரமான சம்பவம். மொத்த மலேசியாவும் இப்போ விஜயோட கண்ட்ரோல். விஜயால மொத்த மலேசியால என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னு இதுல பாப்போம். விஜயோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இப்போ மலேசியால நடக்குது இல்லையா? இந்த ஒரு சூழல்ல அங்க வேற லெவல்ல மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா மலேசியாவோட பொருளாதார வளர்ச்சியையே 2 நாள்ல மாத்தி காமிச்சிருக்காரு. என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி பட்ஜெட் ஹோட்டல்ல இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் ஒரு ஹோட்டல் கூட இப்போ புக் பண்ண இடமே இல்லையா? என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, வெளிநாட்டுல இருந்து பல பேரும் அங்க போயிருக்காங்க. இதுக்காக விஜயோட ஆடியோ லான்ச் பார்க்கதான். அது மட்டும் இல்லாம விஜயோட லாஸ்ட் ஸ்பீச் இல்லையா, அதை பாக்குறதுக்காகவே எல்லாரும் போயிருப்பாங்க போல. அதனால அங்க இருக்க ஹோட்டல் எல்லாமே புக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னும் சொல்ல போகணும் அப்படின்னா பார்க்கிங் கூட அங்க இடமே இல்லையா? கேட்கறப்பவே ஆச்சரியமா இருக்குல்ல. மொத்த மலேசியாவும் இப்போ விஜயோட கண்ட்ரோல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வேற லெவல்ல பொருளாதார வளர்ச்சியே மாறி இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எங்க கூட ஷேர் பண்ணிட்டு போங்க.